ஹாய் கைஸ், நீங்கள் செஞ்ச சப்பாத்தியை 2 வேளையில் பிக்க முடியலையா? இல்லைனா சப்பாத்தி மாவு செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சப்பாத்தி போடணுன்னால வீட்டில் அலறாங்களா? இல்லை பூரி பிரியாத அந்த பூரி போடணும் ரொம்ப அலறாங்களா? இதை கவனிங்க. உண்மையை சொல்லணும்னா சோறு செஞ்சு சாப்பிட்டதை விட இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. அதுக்கு நுணுக்கும் தெரியாமல் தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வாங்க சப்பாத்தி மாவு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமே இல்லாமல் லைட்டாக செய்யலாம். ஜஸ்ட் ஈஸி பீஸி, வெரி ஈஸி பீஸி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செமையாக வரும் சாஃப்டாக. 5 நிமிஷம் போதும் சப்பாத்தி மாவு பேசையா. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதையும் எக்ஸ்ட்ரா போடணும். அதிகமாக எண்ணெய் கிடையாது, அதிகமாக வேலை கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி பீஸி. ஓகே, ஈஸி பீஸி. மாவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இப்போ அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி பசனியோ சுடு தண்ணியோ பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? தண்ணியை ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த வீடியோ கட் பண்ணாமல் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் நான் வந்து மாவு பேசுகிறது உங்களுக்கு தெரியும். ஈஸியாக போட்டு குண்டான போட்டு அடித்து உருட்டி மிரட்டி அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நம்மளுக்கு தேவை கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப கூட தேவையில்லை. ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைச்சிட்டே இருங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சிட்டே இருங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சாச்சு. பிசைச்சிட்டு இருக்கோம், ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பாருங்க, வந்துருச்சா? ரொம்ப கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். எல்லாரும் வந்து தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாதுன்னு கம்மியாக விடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் மாவு வந்துட்டு கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? லைட்டாக மாவு கொஞ்சம் அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது கையில், இது இருக்கட்டும், இது தேவை. ஓகே, இந்த மாவு இருக்கட்டும். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்களா? எண்ணெய் ஊற்றணும்னா அங்கே பாருங்க, என்னோட எப்படி இது பாருங்களேன். இந்த லெவலில் இதாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குது. விட்டோன்னா கை விட்டு போகுது லைட்டாக. ஓகே, கெட்டியாக இருக்கக்கூடாது. திஸ் இஸ் த ஸ்டேஜ். ஸோ அதில் தான் தண்ணி இருக்கணும், அதில் தான் எண்ணெய் இருக்கணும். ரொம்ப உடத்தாவில் எண்ணெய் அதிகமாக உடத்தாவில் லைட்டாக போடும். நான் சும்மா தட்டில் சும்மா போட்டேன். ஸோ கன்சிஸ்டன்சி இருந்துச்சா? ஓகே, ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், டபாக் இருந்துச்சா? ஸோ இந்த லெவலில் தான் இருக்கணும். இதை விட கட்டியாக வைக்காதீங்க, இந்த லெவலில் தான் வச்சுக்கணும். ஓகே, இந்த சமயத்தில் கொஞ்சம் மாவு எனக்கு வேணும், எடுத்து வர ஸ்டாக் வச்சுக்கல.
ஸோ முதல்ல தண்ணி விட்டுங்க, உப்பு போட்டிங்க, கலர்னிங்க, கொஞ்சம் தளர கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்க, ரொம்ப ஊற்றல, தளர கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இல்லாமல். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு லைட்டாக இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடுங்க, லைட்டாக மாவு போடுங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்க, ரொம்ப ஓடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஓகே, அவ்வளோதாங்க. திஸ் இஸ் அ கன்சிஸ்டன்சி வி வாண்ட். எனக்கு இன்னும் கொஞ்சம் மைல்டாக போகலான்னு தோணுச்சு. ஓகே, மாவு வந்துட்டு ரொம்ப கட்டியாக நல்லா ரொம்ப கட்டியாக போயிடக்கூடாது. அதனால தாங்க ஃப்ளஃபினஸ் நல்லாயிருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கா. ஸோ இந்த லெவலில் தான் இருக்கணும் மாவு. நீங்கள் அதிகமாக கட்டி வச்சிங்கன்னா சப்பாத்தியும் அந்தளவுக்கு கட்டியாக தான் வரும், திக்க முடியாது, ஜவு மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணியை கம்மியாக வச்சுட்டு அடின்னு அடித்து தம்சம் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணி அதில் இருக்காது. அப்போ தான் லூசனா உள்ளே இருக்கிற மாவுலாம். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி நிறைய இருக்காது அதுக்குள்ளே. அதனால் லைட்டாக மாவு பிசையாமல் கொஞ்சம் லைட்டாக பிசைங்க, எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக விடுங்க. விட்ட பிறகு அந்த சொன்ன கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இப்போது அந்த மாவு கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் ரெடி ஃபார். நீங்கள் சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், பூரிக்கும் போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் அடுத்து சப்பாத்தியோ பூரியோ சுட்டுக்கலாம். இப்படி சுட்டு பாருங்கள், உங்களோட சப்பாத்தி டைட்டாக இருக்காது, ரொம்ப டஃப்பாக இருக்காது, 2 விரலில் பிச்சிடலாம். நான் இதே சப்பாத்தி மாவை போட்டு உங்களுக்கு குணத்தில் காமிக்கிறேன். ஹாய், சப்பாத்தி சுட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சப்பாத்தி பாருங்கள், ஜஸ்ட்டு ஈஸி பீஸு. பாருங்கள், வெரி ஈஸி பீஸு, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செமையாக வரும், சாஃப்டாக. 5 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் போதும் சப்பாத்தி மாவு பிசைய. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதையும் எக்ஸ்ட்ரா போடணும், அதிகமாக எண்ணெய் கிடையாது, அதிகமாக வேலை கிடையாது, எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி பீஸு. ஓகே, ஈஸி பீஸி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி. இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவோட அந்த சப்பாத்தி சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்ட் தெரியுமா? மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும்